Hello guys, இன்னைக்கு வீடியோவில் SSH யூஸ் பண்ணி எப்படி ஒரு ரிமோட் டெஸ்க்டாப் செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரிமோட் டெஸ்க்டாப் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, லெட்ஸ் சே உங்கள்கிட்ட ஒரு Raspberry Pi இருக்குது, இல்லைனா வேறு ஏதோ ஒரு பிசி இருக்குன்னு வச்சுக்கோமே. அதோட ஐபி அட்ரஸ் உங்கள்கிட்ட இருக்குது. பட் நீங்கள் அதுக்குள்ளே இப்போ Raspberry Pi யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குன்னு தனியாக மானிட்டர், கீபோர்ட், மவுஸ் அந்த மாதிரிலாம் வந்து தேவைப்படும். இதே நீங்கள் ரிமோட் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதிலே ஒரு டெர்மினல் திறந்து நீங்கள் அங்கேருந்து அக்சஸ் பண்ணிக்க முடியாது. இது அக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் கோடிங் தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க, காமன் யூஸ் பண்ணுவீங்க டெர்மினலில். ஸோ எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னுக்கு இந்த CPU இருக்குது இல்லையா, இதுலேருந்து தான் நான் வந்து ரிமோட் அக்சஸ் வந்து பண்ண போகிறேன். இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, உபுண்டு சர்வரோட OS இருக்குது. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சதில். ஸோ அது வந்து நான் லேப்டாப்பில் வந்து இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேலே உள்ள கீபோர்ட்லாம் வந்து ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன். பட் இது எதையுமே நம்ம இன்றைக்குள்ள வீடியோவில் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லேப்டாப்பால் தான் செய்ய போகிறேன். அண்ட் இதோட ஐபி அட்ரஸ் வந்து நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன். ஒருவேளை நீங்கள் ஐபி அட்ரஸ் எதுவும் ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னா, அந்த இனிஷியல் ஸ்டேஜ் செய்யும்போது மட்டும் இந்த CPU வந்து நீங்கள் இந்த மாதிரி மானிட்டர் கூட கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ifconfig அந்த மாதிரி காமன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஐபி அட்ரஸ் வந்து கொடுத்துரும், நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னோடய CPU வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து என்னோடய லேப்டாப்பில் போய்ட்டு விண்டோஸ் டெர்மினல் திறக்க போகிறேன். ஸோ ஸ்டார்ட் போய்ட்டு இந்த டெர்மினல் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த ஒரு ஆப்ஷன் வரும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. டெர்மினல் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாப்அப் வந்து வரும். ஸோ இதில் நான் சொல்கிற காமனை அப்படியே தட்டுங்க. மீன்வாயில் நான் அதை காட்டுறது முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இப்போ இந்த CPUவில் வந்துட்டு நான் லேண்ட் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு TP லிங்கோட அடாப்டர், ஜஸ்ட் ஒரு வைஃபை அடாப்டர். இது நம்ம போடலாம் பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுனால நீங்கள் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரிமோட் டெஸ்க்டாப் செய்யறது வந்து ஒரே வைஃபை நெட்வொர்க் கீழே இருக்கணும் அந்த டிவைஸ் வந்து. இப்போது இது வந்து என்னோடய ஹோம் வைஃபைல வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, நான் யூஸ் பண்ணுற லேப்டாப்பை வந்து அதே வைஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தால் தான் நம்மளால் ரிமோட் டெஸ்க்டாப் வந்து செய்ய முடியும். இப்போ என்னோடய டெஸ்க்டாப் வந்து வேறு ஒரு நெட்வொர்க்கில் இருக்குன்னா ரிமோட் அக்சஸ் வந்து ஸ்டீல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம VPN யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி வீடியோவில் ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்படி ஒரே நெட்வொர்க்கில் இருக்கிற டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுன்ட்டு வந்து காட்டுறேன். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து VPN எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து என்ன காமன் அடிக்கணும் அப்படின்றது வந்து நான் காட்டுறேன். SSH அப்புறம் உங்களோட யூசர் நேம். நான் என்னோடய யூசர் நேம் வந்து இதுக்கு யுவா அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படிங்கிற அந்த சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஐபி அட்ரஸ் வந்து நம்ம அடிக்கணும். ஸோ என்னோடய ஐபி அட்ரஸ் வந்து 192.168.1.120. ஸோ இதான் நான் செட் பண்ணியிருக்க ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் ஸ்டெத்திக்காகவும் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் இன்னொரு வீடியோ போடுறேன் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு. இப்போதைக்கு இதை பார்த்துக்கோங்க. இதை முடிச்சதுக்கப்புறம் என்டர் தட்டுங்க. என்டர் தட்டோடனே உங்களோட பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ இந்த மாதிரி இந்த நம்ம மேலே போட்ட இதை காட்டிட்டு பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நான் பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து நம்ம ஆல்ரெடி சிஸ்டம் செய்யும்போது பாஸ்வேர்டு வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த பாஸ்வேர்டு தான் போடணும். முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்டர் தட்டினோடனே இந்த மாதிரி வந்து காட்டும். இந்த மாதிரி காட்டுனுச்சு அப்படின்னா உங்களோட சிஸ்டம்குள்ளே அது பூந்துருச்சுன்னு அர்த்தம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா யுவா சர்வர் அப்படின்னு வந்து காட்டும். இதுக்கு மீனிங் என்னென்னா நம்மளோட சிஸ்டமோட பேர் காட்டுது. ஸோ இது வந்து நம்மளோட யூசர் நேம், இதான் வந்து நம்ம சர்வருக்கு வச்சுருக்க பேர். ஸோ இந்த மாதிரி காட்டும். இப்போ நீங்கள் ஏதாச்சும் காமன் கொடுக்குறதுனா இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ifconfig அப்படின்னு கொடுக்குறேன். ifconfig என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஐபி அட்ரஸ் எல்லாத்தையும் வந்து காட்டும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் அந்த மாதிரிலாம் வந்து காட்டுது. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் வந்து ஒவ்வொரு மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரே நெட்வொர்க்கில் இருந்தோம் அப்படின்னா அந்த ரவுட்டர் இருக்கும் இல்லையா, அந்த ரவுட்டர் நீங்கள் சாத்தி திறந்தீங்கன்னா மட்டும் ஐபி அட்ரஸ் மாறும். அதர்வைஸ் வந்து மாறாது ஒரே நெட்வொர்க்கில் நீங்கள் ஒரே டிவைஸ் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண ஐபி அட்ரஸ் வந்து இதுதான். இது வந்து நான் ஸ்டேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் என் வீட்டில் உள்ளதுக்கு. ஸோ எப்போ நான் வேணுமோ இந்த ஐபி அட்ரஸ் வச்சு நான் வந்து லாகின் பண்ணிக்க முடியும். இப்படி தான் வந்து நம்ம SSH வந்து கனெக்ட் பண்ணி ஒரு டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுவோம். சரி, இந்த மாதிரி இதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னு நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து இப்போ நீங்கள் LS அப்படி கொடுக்குறீங்கன்னா என்னென்ன ஃபைல் இருக்குது அந்த மாதிரி பார்க்குறதா இருக்கட்டும். இதில் உள்ள ஹோம் டைரக்டரி அக்சஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் லெட்ஸே இதே மொடியில் கூட நீங்கள் வேறு ஏதாவது கேமரா எதாவது கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட இங்கே காமன் கொடுத்து வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரிமோட் டெஸ்க்டாப் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த CPU இருக்குது இல்லையா, ஸோ இதை நீங்கள் ஒவ்வொரு அடி போட்டி ஒரு கீபோர்ட் போட்டி மானிட்டர் போட்டி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு அவசியமே இல்லை. இது ஒரு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் ஆன் பண்ணி விட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதுமாதிரி காமன் கொடுத்து வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து SSHோட மெயின் யூஸ். இதே மாதிரி நம்ம குளோபலாக அக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஐபி அட்ரஸை வந்து நம்ம குளோபலாக செட் பண்ணணும்.
ஸோ அதனால் வந்து நம்ம எங்கேருந்து வேணால் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் VPN யூஸ் பண்ணலாம். VPN யூஸ் பண்ணாலும் எந்த நெட்வொர்க்கில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்குள்ள வீடியோ. அடுத்த வீடியோவில் இதே IP அட்ரஸை எப்படி ஸ்டேட்டிக்காக மாற்றுறது, அதுக்கப்புறம் எப்படி எங்கேருந்து வேணால் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு VPN நம்மளே க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.